ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் வாக்கு. இந்த நற்செய்தியில இயேசு ஆண்டவர் விண்ணரசில் பெரியவர் யார் என்று சீடர்கள் அவரிடம் கேட்டபோது சிறுபிள்ளையின் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சிறுபிள்ளையை முன்னுதாரணமாக வைத்து அவர்களுக்கு போதிக்கிறார். அந்த சிறுபிள்ளையை போல தாழ்த்தி கொண்டு மேலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பெயரால் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த திறந்த இதயம் இருக்கிறதே, அது ஒவ்வொருக்குள்ளும் இருந்தால் சிறப்பு என்பதை வெளிப்படுத்துகிறார். மேலும் மனம் திரும்புதல் என்று சொல்லி பார்க்கிற போது தவறி போயிருக்கிற ஆடு 100 ஆடுகளில் அது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதுவும் முக்கியம். ஆயன் ஒருவன் 99 ஆடுகளை விட்டுவிட்டு தவறி போயிருக்கிற ஒரு ஆட்டை தேடி போகிற அளவிற்கு என்று தானும் அப்படி அந்த தவறி போன மனம் திரும்பி வரவிருக்கின்ற அந்த ஆத்துமாவை தேடுகிற பணி எனக்கு முக்கியம் என்பதை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவரே. இதே நேரத்தில் இன்னொன்றையும் யோசித்து பார்க்க வேண்டும். காணாமல் போன ஆட்டை பற்றி பேசுகிற அதே நேரத்தில் காணடித்தவர்களுடைய நிலைமை எப்படி என்று சொல்லி என்றைக்காக யோசித்து பார்த்திருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லியும் இயேசுனுடைய இதயம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கும், சிந்திப்போம். இன்றைய வினாக்களாக, காணாமல் போன ஆடாக நான் சமூகத்தில் இறைவன் முன்னிலையில் வாழ்ந்து வருகிறேனா? என்னுடைய வாழ்வில் தாட்சி என்கிற பண்பும் அனைவரையும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிற திறந்த மனப்பான்மையும் உள்ளதா? சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.